நம்ம கவர்னர் அவர் ஊருவா போய் வார் ஓர இடத்துல போய் கூட்டிட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டா தூய்மை இந்தியாவா. தூய்மை இந்தியா திட்டத்தை துவக்கிறதுக்கு கவர்னர் வந்து விளக்கமத்தை போட்டுதான் கூட்டணும்னா இது என்ன திட்டம்? இது யாரை ஏமாத்துறீங்க? கவர்னர் மாளிகைக்கு நேரம் நம்ம எல்லாம் போறப்ப நம்ம உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குங்க. அந்த வெள்ள மாளிகை பார்க்கவே அழகா இருக்கும். நம்மளால போக முடியாதுன்னு ஏங்குற ஒரு மாளிகை, அவ்வளவு அந்தஸ்துள்ள ஒரு ஆளுநர் கவர்னர் ஒரு விளக்கமாத்த தூக்கிட்டு வந்து வேலூர் மாவட்டத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் கூட்டி விட்டு இந்த கூட்ட லட்சத்துல கிளவுஸ் வேற கையில. இங்க சாக்கடையாடுறான் துப்புரவு தொழிலாளி, அவனுக்கு ஒரு பூட்ஸ் கிடையாது, அவனுக்கு ஒரு சாக்ஸ் கிடையாது, அவனுக்கு ஒரு தடுப்பூசி கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது. கவர்னர் வந்து கூட்டுறாருன்னு அவருக்கு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு ஏற்கனவே குப்பையை கட்டி வைக்கணும். பைக்கியா போயிடும். இவர் விளக்கமாத்த வந்து அப்படியே கூட்டுறாரு. கவர்னர் வந்து தூய்மை இந்தியாவை வந்து தூக்கிட்டாரு, கிளப்பி விட்டாங்க. நேற்று பாருங்க சட்டமன்றத்துல தூய்மை இந்தியாவை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாட்டுக்கு பாராட்டுகள்னு சொல்றாரு. இது யாரை ஏமாத்துற வேலை? இப்ப மன்னார்குடியினர் தூய்மை இந்தியாவில் கிடையாதா? திருவாரூர் மாவட்டம் ஒதுக்கிட்டீங்களா? ஏமாற்றானுவா. நம்ம ஏமாறக்கூடாது. மோட்டார் தொழிலாளர்கள் ஏமாந்தோம் என்று சொன்னால் நம்ம தொழிலா வித்துருவோம். ஏற்கனவே பாதி வித்துட்டான். நம்ம எல்லாம் போராடுறதுனால சாலை பாதுகாப்பு மசோதா சட்டமன்றத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குள்ள பெண்கள் இருக்கு. நாம் போராடாமல் ஓய்வோம் என்று சொன்னால் நாளைய தினமோ நாளைய மறுதினமோ சாலை பாதுகாப்பு சட்டம் நம்ம மீது பாயும். அத்தனை தொழிலாளியும் வீட்டுக்கு போனோம். மோடி என்ன சொல்றாரு? ஒரு ஆட்டோ வச்சிருக்கிறவன், ஒரு லாரி வச்சிருக்கிறவன், ஒரு டாக்ஸி வச்சிருக்கிறவன் உண்டாக முடியலன்னு சொல்றீங்களா? எப்ப கேட்டாலும் நாம இல்லைன்னு சொல்றீங்களா? கார்பரேட்டை கொடுத்துரு, உணர முடியல. ஓலா டாக்ஸிட்ட கொடுத்துரு, உணர முடியலையா? 100 1000 லாரி வச்சிருக்க லாரியோட கொடுத்துரு, இதான் சொல்றாரு. ஆக இவற்றிற்கு எதிராக நம்மளுடைய தொழிலை பிடுங்கக்கூடிய சாலை பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக நாம் ஒரு அணியில் தேட வேண்டும். நம் கோரிக்கைக்காக இன்னமும் பல களங்களை காண வேண்டும் என்ற வேண்டுகோளை சொல்லி நமது ஒற்றுமை ஓங்கட்டும் ஓங்கட்டும் என்று மீண்டும் ஒரு முறை கூறி தலைமையை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.